ராமரோட அந்த இலங்கைக்கு போற வழியில பாக்குறாரு, திருப்பி வரும்பொழுது பாக்குறாரு. இப்படி பார்த்துட்டு அங்கோட இருக்கிறது அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஒரு காலகட்டத்துல என்ன செஞ்சிடறாங்க, அந்த சபரியை அங்கேயே எரித்து விடுகிறார். அங்கதான் முதல்ல எந்த ஐயப்பன் வர்றாருன்னா சபரியோட தம்பி. ஐயப்பன் மலைனா பேர் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க, சபரிமலைன்னு வச்சிருக்காங்க. அப்ப பந்தல மகாராஜா காட்டுக்கு போனதாகவும் அப்ப ஒரு குழந்தை சித்தம் கேட்டதாகவும் அப்ப இதுதான் இறைவன் கொடுத்த குழந்தை சொல்றாங்க இல்லையா, அந்த கதை முழுக்க தவறு. ஐயப்பன் அந்த பிறக்கிற நேரத்துல சரியா பிறக்க முடியல, அதனால அறுவை சிகிச்சை முறையில தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. நம்ம நாட்டுல அதுக்கு முன்னாலே அறுவை சிகிச்சை முறை இருந்தது. அரியும் அரணும் பிறந்து சேர்ந்த குழந்தை தான்ங்கிறது அந்த பந்தள மகாராஜாவுக்கு தெரிந்திருந்தால் காட்டுக்கு இவ்வளவு சித்தியோட கொடுமை நடக்கிறதுக்கு அவர் அனுமதிச்சிருப்பாராம். முதல் யுகம் எங்க இருக்குது, 4வது யுகம் கலியுகம் தோன்றி கிட்டத்தட்ட 4500 வருடங்களுக்கு பிறகு சிவபெருமானுக்கு ஆசை வருமா. இவர் அந்த அரிக்கும் ஆற்றலும் இந்த ஆற்றலும் ஏற்கனவே இருந்துச்சுன்னா எதுக்காக தவத்துல போய் உட்காரணும். இந்த மலை எப்படி இப்ப ட்ரெண்ட்ல சொல்லணும் எப்படி வெஜ்ஜா மாறுனுச்சு. மேல மஞ்சு மாதா, அந்த மஞ்சு மாதா கோயிலுக்கு ஒரு 10-12 வருடங்கள் வரைக்கும் எருமக்கடா பலி கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். எல்லா உயிர்களையும் ஒரு சமமா பார்க்கிறவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பலி கேட்பார்? ஓட்டையும் பொன்னையும் ஒக்க நோக்குபவரே சித்தர், பயிரினங்களையும் உயிரினங்களையும் ஒக்க நோக்குபவரே கடவுள். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தோட தலைவர் சித்தர் மூங்கில் அடியார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப இந்த சீசன் அப்படி கார்த்திகை மார்கழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சபரிமலைக்கு மாலை போடுறதா இருக்கட்டும், ஐயப்பனை வழிபடுறதா இருக்கட்டும், இது ஐயப்பனுக்கான ஒரு மாதம்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயப்பனை சுத்தியும் ஐயப்பனோட கதைகளை சுத்தியும் அந்த மலை சுத்தியும் பல கதைகள் இருக்கு, பல மர்மங்கள் இருக்கு. அதுக்கான கேள்விகள் தான் என்கிட்ட இருக்கே தவிர அதுக்கான பதில்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்னொன்னா பாப்போங்க. கண்டிப்பா. இப்ப முதல் விஷயமா நான் கேட்கறது என்னன்னா, ஐயப்பன் ஐயனார் இதுலயே ஒரு டவுட் இருக்கு. ஒரு காலத்துல அது ஐயனார் கோயில், அப்பதான் அது ஐயப்பன் கோயிலா மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. இந்த ஒப்பிடல் எப்படி பாக்குறீங்க? எளிது. இப்ப நீங்க அந்த மலைக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க, ஐயப்பன் மலைனா பேர் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க, சபரிமலைன்னு வச்சிருக்காங்க. அப்ப இது ஐயப்பனுக்கு முன்னாலேயே அது சபரிமலையாத்தான் இருந்துச்சு. எந்த காலத்துல சபரி எப்போ உள்ளவங்க, ராமாயண காலத்துல இருந்தவங்க. அப்ப இருந்தே இது ஒரு அருளாற்றல் பெற்ற மலையாத்தான் இருக்கிறது. ராமரோட அந்த இலங்கைக்கு போற வழியில பாக்குறாரு, திருப்பி வரும்பொழுது பாக்குறாரு. ஏன் சபரி ஒரு பத்தி வழியில இறைவனை வழிபடுவார்கள். அந்த மலையில எல்லாமே, அந்த மலையில சபரிமலையில இருக்கிறெல்லாம் ஏராளமான முனிவர்கள் இருக்கிறார்கள், இருடிகள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இல்லறத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லறத்துல இல்லாதவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அந்த முறையான வழிபாடுகள், அவங்களுக்கு என்ன வேள்வி வளர்ப்பாங்க, இந்த மாதிரியான முறையான வழிபாட்டுல இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்குள்ள நம்ம சபரி அம்மா மட்டும்தான், பாட்டி அம்மா மட்டும்தான் ஒரு பத்தி நெறி, முழுக்க பத்தி. அவங்க எந்த சடங்கியலும் பண்ண மாட்டாங்க, ஒரு யாகசாலை மாதிரி அமைச்சிருக்க மாட்டாங்க, ஒரு பர்ணசாலை மாதிரி அமைச்சிருப்பாங்க, அவங்க ஒரு குடிசை மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா ராமபிரான் மேல அளவற்ற பத்தி. அப்ப அந்த பத்தியில இருக்கும் பொழுது, அதனால்தான் சொல்றாங்க இங்க வரும் பொழுது அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே. நம்ம என்ன கொடுக்க முடியும், காட்டுல வர்றீங்க நல்ல கனிகளை கொடுப்போம். அப்ப அது கனியை சுவைச்சு பாக்குறாங்க, நல்லா இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கிடுறாங்க. அது ஒரு துவர்ப்பு சுவையாகவோ புளிப்பாகவோ இருந்துச்சுன்னா அதை தூரப்படுறாங்க. இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது என்னடா கடவுளுக்கு இப்படியெல்லாம் வச்சு பண்றாங்களேன்ட்டு பல அந்த பழைய இவங்க மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ராமபிரான் உள்ள வரும்போது நீங்க முனிவர்களோட தவசாலைக்கு தான் வரணுமே தவிர அந்த சபரியோட இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறார்.
திருமால் எல்லா கடவுளருமே பக்தி செலுத்துவர்களுக்கு ஒரு தொண்டருக்கு தொண்டராக இருந்து போறவங்க தான் எல்லா கடவுளர்களுமே. அப்ப தொண்டர் போற வழியில தான் சிவபெருமானே போவாரு. அப்ப நம்ம முருக பெருமான்ல இருந்து எல்லா கடவுளுக்குமே அதை பின்பற்றத்தான் செய்யறாங்க. பக்தர்களுக்கு முதன்மை கொடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த யாகசாலையில இருக்கிறவங்களை விட அந்த சபரிக்கு தான் முதன்மை கொடுக்கிறார் ராமபிரான். அவங்க அந்த இல்லத்துல போறாங்க, அந்த கனிகளை எல்லாம் வாங்கி சாப்பிடுறாரு, எல்லாம் பண்றாரு, அருள் வழங்குகிறார், ஆசி வழங்குகிறார். இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவர் அங்க போயிட்டு 2வது தடவை திருப்பி வரும்போது பாக்குறாரு, இலங்கையில இருந்து திரும்பி வார வழியிலையும் பாக்குறாரு. இப்படி பார்த்துட்டு அன்போட இருக்கிறது அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஒரு காலகட்டத்துல என்ன செஞ்சிடறாங்க, அந்த சபரியை அங்கேயே எரித்து விடுகிறார்கள். எரிச்சிடுறாங்க. அந்த முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து எரித்து விடுகிறார்கள். அப்புறம் தான் 3வது தடவை சீதை காட்டுக்கு சீதையை அனுப்புன பிறகு, தனியா அனுப்பிச்ச பிறகு, அதாவது கருவுற்று இருக்கும் போது திருப்பி அனுப்புறாரு. அப்போ அனுப்பிச்ச பிறகு திருப்பியும் அந்த சபரிக்கு உண்டான அந்த பீடத்தை உருவாக்குகிறார். அந்த சாம்பல்ல இருந்து 11 சித்தர் பீடத்தை அங்க உருவாக்குறார். அங்கதான் முதல்ல எந்த ஐயப்பன் வர்றாருன்னா, சபரியோட தம்பி. அவரு ஐயப்பனாக இருந்து அங்க முதல் ஐயப்பனாக இருந்து அங்க அந்த இடத்துல இருந்து அருள் புரிந்துகிட்டு இருக்கிறவர். எப்ப 2வது யுகத்தில இருந்தே அருள் புரிந்து கொண்டு இருப்பவர் நம்ம அந்த சபரியோட தம்பி ஐயப்பன். அவருக்குமே அந்த நம்மளுடைய அக்காவை கடவுளே எல்லாம் செய்யறாரு. ஆனா இந்த முனிவர்கள் உலகத்தவர்கள் வாழ விடலையே அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு, அவருக்குமே இந்த உலக மக்கள் மேல ஒரு வெறுப்புல தான் இருக்கிறது. இந்த சமுதாயம் பெண்களை வாழ வைக்கலையே அப்படிங்கிறதுல அவருக்கு வருத்தம் இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ரிஷியோட மனைவிமார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாவது இவங்க கிட்ட ஒரு அன்போட இருந்திருந்தாங்கன்னா அந்த இருடிகள் எல்லாருமே இப்படி ஒரு நிலைக்கு போயிருக்க மாட்டாங்களே, இவர் எரிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்களேட்டு. இவருடைய அந்த ஐயப்பனுடைய கோபம் யார் மேல வருதுன்னா, அந்த இருடிகள் மேல வரல, இருடிகளோட மனைவிகள் மேலதான் அந்த கோபம் வருது. அதனால எந்த பெண்ணும் என்ன பார்க்க வரக்கூடாதுன்ட்டு முதல்ல அங்க சமாதி நிலை பெற்றவர் அந்த சபரியோட தம்பி ஐயப்பன் தான். இப்ப சபரிமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த முதல் ஐயப்பன் அந்த என்ன பெண்கள் பார்க்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் எத்தனாவது ஐயப்பன், இன்னொரு ஐயப்பன் ஏன் அதே கோரிக்கையை அப்படியே வச்சிருக்காரு. அது பார்ப்போம். இது 2க்கும் இடையில பல லட்சம் வருடங்கள் இடைவெளி இருக்கிறது. அது 2ஆம் யுகம், இது கலியுகம். கலியுகம் தோன்றி கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பந்தள மகாராஜா வர்றார். ஏன்னா அந்த இப்போ இருக்கிறாரு ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன் சொல்றோமே, அந்த ஐயப்பனோட பரம்பரையினர் இன்னும் இருக்கிறாங்க. பந்தள மகாராஜாவோட குடும்பத்தினர் இப்பவும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அங்க முதல் கோயில் முதல் மரியாதை எல்லாம் அவங்களுக்கு தான் செலுத்தப்படுகிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 18 சித்தர்கள் 18ஆம் படி கருப்புக்கும் 18 சித்தர்களுக்கும் அங்க பீடம் அமைச்சாருட்டு இப்பவும் நீங்க பார்க்கலாம். ஐயப்பன் கோயில்னாலே அந்த 18 படிதான். அந்த படிக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் ஒரு 2-3 அடி தான் இருக்கும், மிஞ்சி போனா ஒரு 10 அடிக்குள்ள இருக்கும். கருப்பன் கருப்பி அப்படின்ட்டு சிலை இப்பவும் இருக்கிறது. அதான் அந்த 18ஆம் படி கருப்பு. 18 படிங்கிறது 18ஆம் படி கருப்புக்கு உண்டானதுதான். அந்த 18 சித்தர்களோட அது அவங்க கூட வந்தவங்க தான் அந்த 18ஆம் படி கருப்புகள். அந்த கருப்பன் கருப்பி என்று மலையாளத்திலே எழுதி போட்டிருக்கோம், தமிழ்லயே எழுதி போட்டிருக்கோம். அந்த சிலை அங்க இருக்குது. நான் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் அப்பெல்லாம் விரதம் இருந்துதான் மேல போவாங்க எல்லாரும். அந்த 48 நாள் அப்போ அது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் 40 நாள் மண்டலமா திருப்பி கொஞ்சம் மாறி இருக்குது. எப்படியோ குறைஞ்சது 44வது விரதம் இருந்து போறவங்க மட்டும்தான் அந்த 18ஆம் படியில ஏறுவாங்க. மத்ததெல்லாம் அந்த யானை பாதைன்னு சொல்ற அந்த பின்பக்கம் வழியா தான் வருவாங்க. அப்படி அந்த விதிமுறையும் கட்டுப்பாடும் ஒழுங்காக கடைபிடிக்கிற நேரத்துல எல்லாம் முதல்ல போய் 18ஆம் படி கருப்பையும் வணங்கி விட்டு தான் அதுக்கு பிறகு மலையிலேயே ஏறுவாங்க. இப்ப கீழே பம்பை நதியில போயிட்டு இந்த மாலையை போட்டுட்டு இதுலயே ஏறிடுறாங்க. அது போகட்டும். அப்ப 18ஆம் படி கருப்புங்கிறது அந்த காலத்துல இருந்தே இருக்கிறதுக்கு சிலை வடிவிலையும் இப்பவும் ஆதாரம் நமக்கு இருக்கிறது.
இப்ப அதற்கு பிறகு ஐயனார், ஐயப்பன், ஐயா, சாஸ்தான்னு சொல்லுவாங்க, சாசுத்தா, இவங்க எல்லாருமே ஒரு வகைப்பட்ட கடவுளர்கள். கடவுளர்கள் வந்து இந்து வேதமும் இந்து மதமும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. நம்ம வெவ்வேறு பேர் தான் வச்சிருக்கிறோங்கிறதெல்லாம் இந்து மதம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ம். அது அது எதை வச்சு சொல்றோம்னா, ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. தனித்தனி வாகனங்கள் வச்சிருக்கிறாங்க. தனித்தனி வகையான விழாக்கள் இருக்கின்றன. தனித்தனி வகையான படையல் பொருட்கள் இருக்கின்றன. விருப்பமான படையல் பொருட்கள் இருக்கின்றன. வழிபாட்டு முறைகளிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரே கடவுள் நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு கடவுளுக்கு நம்ம தான் வெவ்வேறு பேர் வச்சு வணங்குறோம்னு சொன்னா, அப்ப அந்த கோயில்கள் எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான அ அ விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஒரே மாதிரியான படையல் பொருட்கள் வைக்கப்பட வேண்டும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பூசை முறைகள் இருக்கின்றன. வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. பிடித்தவர்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது, பல கடவுட்கள்களே நம்ம இந்து மதம் தான் அதான் ஏற்புடையதாக இருக்கிறது. இதற்கு இது இது நம்ம இந்துக்களுக்கே அது ஒரு கூச்சமா இருக்கும். என்னடா அங்க இந்த மதத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் நம்மகிட்ட மட்டும் நெறைய கடவுள் இருக்குது. அப்படின்னா அடிப்படையில இந்து மதம், இந்து வேதம் இந்த முறைகள் எல்லாம் நிறைய மனிதர்களை கடவுளாக்கும் ஆற்றல் படைத்தது. நம்ம பெருமை தான் படணும். இந்த நம்ம சொல்கின்ற மந்திரங்கள், அதுவும் தமிழ்ல சொல்ற மந்திரங்கள் அனைத்துமே உயிர்ப்பு ஆற்றல் உள்ளவை. இந்த குல தெய்வம் அப்படிங்கிற வழிபாட்டு முறை வந்து இந்தியா முழுசும் இருக்குது. இங்கதான் இருக்குதே தவிர வேற எங்கேயும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இந்த தமிழ் மந்திரங்களையும் இந்திய நாட்டுல மட்டும்தான் மனிதன் கடவுள் ஆகிறான். அப்படிங்கிறது வாழையடி வாழையாக நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நான் இதை இன்னும் எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? முதல்ல சபரியோட தம்பி ஐயப்பனுக்கும் பெண்கள் பார்க்க வரக்கூடாது. அவர் மொத்தமாவே பெண்கள் எந்த பெண்களும் வரக்கூடாதுட்டார். பின்னாடி இந்த ஐயப்பனும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா, அது பக்கத்திலே தான் இருக்குது. ஆரியங்காவு ஐயப்பன். அதுக்கு போகும்போது இந்த பாபநாச மலை இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துல. அந்த பாபநாச சிலையிலேயும் சொரிமுத்து ஐயனார் இருக்கிறார். இந்த 2 ஐயனாருமே என்ன இருக்கிறார்னா, பூரணாத்தாள், புதுக்கலை அம்மன். அப்படி 2 மனைவிமார்களோட தான் இருக்கிறாங்க. மனைவிமார்களோட இருக்கிற ஐயப்பன்கள் நம்ம நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஊர்தோறும் ஊர்தடுக்கும் எல்லையான் ஐயப்பன்கிறது தான் இந்து வேதத்துல சொல்லப்படுகிறது. ஊர்தோறும் இருப்பாங்க. அவங்க அந்த ஊருக்கு எந்த ஊர் வந்தாலும், இடைஞ்சல்கள் வந்தாலும் அவங்க காத்து நிற்பார்கள். அவங்க வந்து துணை புரிவார்கள். எல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு துணை புரிவார்கள். அப்படி பல ஐயப்பன்கள் பல ஊர்கள்லயே இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த சபரிமலை ஐயப்பன் எப்படி வராரு? பந்தள மகாராஜா இருக்கிறாரு. அவருக்கு முதல் மனைவி இருக்கிறாங்க. மனைவி வந்து அந்த காலத்திலேயே அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஐயப்பன் வந்து அந்த பிறக்கிற நேரத்துல சரியா பிறக்க முடியல. அதனால அறுவை சிகிச்சை முறையில தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சீசேரியன் சைல்டு, சீசர் தான் முதல்ல பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆச்சா, இது 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 வந்து நம்ம நாட்டுல அதுக்கு முன்னாலே அறுவை சிகிச்சை முறை இருந்தது அப்படிங்கிறது அது ஆயுர்வேதத்திலே இருக்குது, சித்த மருத்துவத்திலே இருந்திருக்கு, தொன்று இருக்கு. அப்படி பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். அந்த அம்மா வந்து அதிலேயே இறந்தும் போயிடுறாங்க. அந்த அந்த பிரசவத்திலே இறந்தும் போயிடுறாங்க. ஐயப்பனுக்கு வந்து நீங்க சொன்னது வந்து சிசேரியன் மூலமா ஐயப்பன் வந்தார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஐயப்பனுக்கு கதையே வேறையா, அரியும் ஹரனும் சேர்ந்து பிறந்தவர் தான் ஐயப்பன்பாங்க. இவர் வந்து பந்தள மகாராஜா காட்டுக்கு போனதாகவும், அப்ப ஒரு குழந்தை சித்தம் கேட்டதாகவும், அப்ப வந்து இதுதான் இறைவன் கொடுத்த குழந்தை, அதுவும் வந்து சிவபெருமானும் பெருமாளும் இணைந்த ரூபம் தான் ஐயப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, சொல்றாங்க இல்லையா? அந்த கதை முழுக்க முழுக்க தவறு. எதுனா நம்மளே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அது தவறுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒண்ணு, அரியும் அரணும் பிறந்து சேர்ந்த குழந்தைதான்ங்கிறது அந்த பந்தள மகாராஜாவுக்கு தெரிந்திருந்தால் காட்டுக்கு இவ்வளவு சித்தியோட கொடுமை நடக்கிறதுக்கு அவர் அனுமதிச்சிருப்பாரா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அவர் மன்னர். அந்த காலத்துல மன்னர் ராணி எவ்வளவுதான் இருந்துச்சுனாலும் சரி, மன்னர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டவர்களா தான் இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக குழந்தைய இப்படி ஒரு சித்தி மாற்றாந்தாய் தொல்லை கொடுக்கறத அவர் அனுமதிச்சிருப்பாரா? ஒண்ணு. 2வது சிந்திச்சு பாருங்க. மோகினி அவதாரம் எடுத்தது எப்ப? அது அது முதல் யுகத்துல எடுக்கிறார்.
அந்த பார்க்குறலை கடைந்த பொழுது கடைஞ்சு பிடிச்சி அமிர்தம் வந்தபோது தேவர்களுக்கும் அமிர்தர்கள் யாருக்கு கொடுக்கறது அசுரர்கள் வந்து அந்த அந்த இரவாத்தன்மையை பெற்றுவிடக் கூடாதுங்கிறதுக்காக திருமால் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த அழகுல மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அதை வழங்கிறாருங்கிறது தான் வரலாறு. முதல் யுகம் எங்க இருக்குது? 4வது யுகம் கலியுகம் தோன்றி கிட்டத்தட்ட 4500 வருடங்களுக்கு பிறகு சிவபெருமானுக்கு ஆசை வருமா? நீங்க பாருங்க, நீ அன்னைக்கு எடுத்திய மோகினி அவதாரம் எடுத்திய, இன்னைக்கு நான் அதை பார்க்கணும். இது எனக்கா இத்தனை லட்சம் வருஷம் கழிச்சாது, இது வந்து அதுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஏதோ ஒண்ணு வந்துருச்சுனாலாவது அதுல ஏதோ ஒரு ஒரு தர்க்க ரீதியாக ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு நான் அதை பார்க்கணும்னு சொல்லணுமா? அப்ப இவர் திருப்பி எடுப்பாராம். திருப்பி எடுத்து அதுக்கு பிறகு எத்தனையோ அவதாரங்கள் எடுத்துட்டாரு, திருப்பி எடுத்தாராம். அதை பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துருமா? இதெல்லாம் நல்லா பாருங்க, சிவபெருமான் எப்படிப்பட்டவர். அந்த திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஆணவம் மேலிட்டு யார் பெரியவர்னு சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை தீர்ப்பதற்காக அடிமுடி காணாம நின்னவர் நம்ம சிவபெருமான். அந்த சிவபெருமான், திருமால், நம்ம பிரம்மன் எல்லாருமே 11 சித்தர்கள் அண்டபேரண்டங்கள்ல இருந்து வராங்க. 11 சித்தர்கள்னு 18 பேர் ஒரு குழுவா வராங்க. அந்த குழுவின் தலைவராகவும் பீடாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அப்ப ஒரு குழு வர்றாங்க, அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கிற சிவபெருமான். திருமால் வந்து அதுல ஒரு சித்தராக இருக்கிறார். பிரம்மன் வந்து இன்னொரு சித்தராக இருக்கிறார். இவ்வளவுதான். அப்ப தலைவராக இருக்கிறவரோட ஆற்றல் எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சு நான் அந்த மோகினி அவதாரத்தை பார்க்கணும்னு அவர் சொல்லுவாரா? இதுல ஏதாவது அடிப்படை உண்மை இருக்குதா? இப்படி எல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த அடிமுடி காணாத வரலாறும் ரெண்டுக்கும் அது எந்த காலத்துல ஏற்பட்டது, இது மோகினி அவதாரம் எந்த காலம், இப்ப பந்தல மகாராஜா காலம் எந்த காலம்னு வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் ஆராய்ச்சி பார்த்தாலே அடிப்படையில தெரியும். இது வெறும் கட்டுக்கதை, புனை கதைங்கிறது ரொம்ப தெளிவாக புரிந்து விடலாம். என்ன சொல்லி வைக்கிறாங்க இவருக்கு? அந்த ஐயப்பன் இருக்கிறார் இல்லையா, அவர் தவம் இருக்கும் பொழுது இவருக்கு அவர் எப்படி தவம் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவரே ஒரு சிந்தனையில் ஆடுறார். நம்ம என்ன வேணும்? இந்த அம்மா வந்து சிற்றனை மாற்றாந்தாய் அந்த குடும்பம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புலிப்பால் கொண்டு வரணுங்கிறாரு. இவர் பெரிய புலி படையோடயே உள்ள வந்துடுறார். அப்ப எல்லாருமே இதை பார்த்து இவருடைய தெய்வீக ஆற்றலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சிற்றனை எப்படி வேணாலும் இவரை நினைக்கலாம். ஆனா இவர் ஐயப்பன் ஒரு தெளிவான குழந்தை. நம்மளுடைய அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கட்டும். அது என்ன நினைக்கிறாங்க? நம்ம தம்பி அரியணையில ஏறணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்ப நான் வந்து இங்க இருக்க போறதுக்கு தானே இருக்குது. நான் வந்து தவம் இருந்து காட்டுக்கு சென்று தவம் இருந்து நான் என்னுடைய வழியை பார்த்துக் கொள்கிறேன். தம்பியை நானே பட்டம் சுட்டி வச்சுக்கிறேன். தம்பி அவர் தான் பட்டம் சுட்டி வச்சுட்டு போறார். இவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை ஆர்வமா வச்சு தவத்துக்கு போகல. சிற்றன்னையோட மனம் மகிழிக்கணும். அவங்களோட ஒரு குழந்தையா என்னுடைய கடமை என்ன, எங்க அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து வைக்கணுங்கிற அந்த ஆர்வத்துல தான் போறார். போயிட்டு எந்த மாதிரியான தவம் வேணும்னா, சரி நம்ம வந்து சிவனோட ஆற்றலும் நமக்கு வேணும், திருமாலோட ஆற்றலும் நமக்கு வேணும். அப்படிங்கிற அளவுல 2 பேரோட ஆற்றலும் எனக்கு வேண்டும், இல்ல 2 பேரோட அருளும் எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சு தவம் இருக்கிறார். இவ்வளவுதானே. இதுதான் உண்மையை வச்சு இதை வச்சுட்டு அவங்க கதை கட்டி விட்டுட்டாங்க. இதுக்கு கரைஞ்ச ஹரிஹரனோட அருள். இவர் வந்து அந்த அரிக்கும் ஆற்றலும் இந்த ஆற்றலும் ஏற்கனவே இருந்துச்சுன்னா எதுக்காக தவத்துல போய் உட்காரணும்? தவத்துல போய் உட்கார வேண்டிய அவசியமே இல்லையா? ஏற்கனவே 2 பேரோட ஆற்றலும் ஏற்கனவே இருக்குல்ல, தவத்துல போய் இருக்கணுங்கிறது இல்ல இல்லையா? கரெக்ட். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்னன்னா அந்த அந்த குறிப்பிட்ட வயதுல பெண்கள் வந்து நம்மளுடைய அந்த பூசைக்கு தடங்கலாக இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட வயது பெண்கள் என்னை பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பவே இன்னொன்னும் கேட்குறாங்க, எப்போதான் உங்களை திருமணம் பண்ணிவிட முடியும்ட்டு கேட்குறாங்க. அப்போ எப்போதான் பெண்கள் வரலான்னா, இது வந்து எப்போன்னா என்றைக்கு ஒரு கன்னிசாமி எந்த வருடமும் ஒருத்தர் வரலையோ அந்த வருடங்கள்லேருந்து நீங்கள் பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்று ஏதோ ஒரு வருஷத்தில் கன்னிசாமி போகாமல் இருக்க போகிறார். அதுலேருந்து பெண்கள் பார்க்க வரத்தான் போகிறாங்க. அப்போ ஐயப்பனே எந்த நாள் வரைக்கும் பெண்கள் வரக்கூடாதுங்கிறதையும் அவரே தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த விரத முறைகள் இருக்குல்ல, ஐயப்பனுக்கான விரத முறை, அந்த மலையே வந்து அந்த மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பூஜைகள்லாம் செய்யறது கிடையாது. ஏன்னா சபரி தான் வந்து எல்லா பூஜைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு ப்ராப்பர் பூஜைங்கிறது அவங்கள்ட்ட இருந்துச்சு. இறைவனுக்கு வந்து ஒரு விஷயம் கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்கள்ட்ட அதெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வேட்டையாடி இருப்பாங்க, எல்லா முறைகள்லையும் அங்க உள்ள மக்கள் வாழ்ந்திருப்பாங்கல்ல. ஆமா. இந்த மலை எப்படி வந்து இப்ப ட்ரெண்ட்ல சொல்லணும், எப்படி வெஜ்ஜா மாறுனுச்சு? அதாவதுங்க, வெஜ்ஜா மலையெல்லாம் மாறல. 18ஆம் படி கருப்பு இருக்குது, கருப்பன் கருப்பி எல்லா ஊர்லயும் கருப்பசாமிக்கு என்ன எப்படிப்பட்ட படையல் தான், பலிதான். படையல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ம். மேல மஞ்சு மாதா அப்படின்ட்டு மேல மலை மேலே இருக்குது, அப்புறம் அந்த தேங்காய் அடிப்பாங்க. அடிப்பாங்கல்ல. அந்த மஞ்சு மாதா கோயிலுக்கு ஒரு 10-12 வருடங்கள் வரைக்கும் எருமக்கடா பலி கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். ஓ, எருமக்கடா பலி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க மஞ்சு மாதா கோயிலுக்கு. மஞ்சு மாதா கோயிலில் கொடுத்தாங்கன்னா மஞ்சு மாதாவுக்கு கொடுக்கறது இல்லை, அந்த மலையில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து கொடுக்கறது தான். அப்படி கொடுத்து கொண்டு இருந்ததை திடீர்னுட்டு அவங்க நிறுத்திட்டாங்க. அப்புறம் நிறுத்தினாங்கன்னா தைரியமாக நிறுத்த வேண்டியது தானே. நல்ல குங்குமத்தை கரைச்சி ரத்த மாதிரி ஊற்றி விட்டுறது. இது என்னது, சாமியை ஏமாத்துறாங்களா, இவங்க மக்களை ஏமாத்துறாங்களா, இல்லை தானே ஏமாந்து போய் விடுகிறார்களா? நிறுத்தன்னா தைரியமாக நிறுத்த வேண்டியது தானே. அப்போ இந்த ரத்தத்துக்கு பதிலாக குங்குமத்தை கரைச்சி விட்டா சரியா போயிருமா? இதெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க, அதற்கு 12 வருடமாக எவ்வளவு சர்ச்சைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு மரணங்கள் வந்துட்டு இருக்கின்றன. இந்த வருஷம் அந்த வைரஸ்லேருந்து இதிலேருந்து அங்கே குளிக்கவும் முடியாது, அந்த தண்ணி அவ்வளோ அசுத்தமாக இருக்குதுங்கிறாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ ஒன்னொடுக்கொன்னா வந்துக்கிட்டு இருக்கிறது அந்த பலிப்பூசைகள்லாம் நிறுத்தினது தான். ஓகே. அப்போனா கடவுள் முடிவு பண்ணல, இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களா தான் முடிவு பண்ணாங்க. கேட்டா அந்த கேரளத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள் பிரசன்னம் பார்த்தோம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பிரசன்னம் பார்த்தாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நிறுத்திட்டாங்க. இது கடவுள் விருப்பம் இல்லை. கடவுள் விருப்பம் தொட்டு தொட்டு நடந்துகிட்டு இருக்கிறது, அதுதான் கடவுள் விருப்பம். கடவுள்னாலே ஒரு கருணையான ஒரு மனம் படைத்தவர் தான், எல்லா உயிர்களையும் ஒரு சமமா பார்க்கிறவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பலி கேட்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நல்ல கேள்வி தாங்க. நீங்க உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குது. கடவுள் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பார், அதுதான் உண்மை. பாருங்க, சமமாக பார்க்கிறது என்னது? ஓட்டையும் பொன்னையும் ஒக்க நோக்குபவரே சித்தர், பயிரினங்களையும் உயிரினங்களையும் ஒக்க நோக்குபவரே கடவுள். இந்த நெல் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது, பலாப்பழம் இருக்குது. இதெல்லாம் என்னது? பயிரினங்கள். இதெல்லாம் உயிரினங்கள்னா என்ன? விலங்குகள் இருக்குது, ஆடு கோடு மாடு, இதெல்லாம் பறவைகள், இதெல்லாம் இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே உயிர் இருக்குதா இல்லையா? இருக்குதா. ரெண்டுக்குமே வலி இருக்குதா இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க, இது கோழின்னா கத்துது, ஒரு வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ படுக்குன்னா நெல்லை அறுத்தோம்னா அது கத்தலைன்னு சொல்லுவாங்க. அது பொய். அறிவியல் நிரூபித்திருக்கிறது, அதுவும் கத்துது. அந்த கத்துறது வந்து மனிதனோட கேட்கும் ஒலி திறன்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது. அதிகபட்சம் 20,000 ஹெர்ட்ஸும்பாங்க, 50 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஏதோ ஒரு ரேஞ்சு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தாலும் நமக்கு கேட்காது, மேலே இருந்தாலும் கேட்காது. இந்த தாவரங்கள் கத்துறது நமக்கு கேட்கல. ஆனால் இப்ப தாவரங்கள் கத்துறத ரெக்கார்டு கூட பதிவு செஞ்சிட்டாங்க. தாவரங்கள் அலறுகின்றன, துடிக்கின்றன. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய விஞ்ஞானி தான் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் அது எப்படி ஒரு கத்திரிக்காயோ ஒரு செடியோ ஒரு காயோ துன்புறுத்தும் பொழுது அது எப்படி பயந்து பின்வாங்கிறதுங்கிறத படையெடுத்து நிரூபித்தவர் நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ், இந்தியர் தான். இப்ப அது கத்துறத கூக்குறலையும் அதை பதிவும் செஞ்சிட்டாங்க. இது இந்த திராவிட கழக நண்பர்கள் கூட கேட்பாங்க, கருணையே கடவுள் அன்பே சிவம்னா அவர் ஏன் ஆயுதம் வச்சிருக்கிறாரு? உண்மை என்ன பாருங்க. இப்ப காவல்துறையினர் இருக்கிறாங்க, மிலிட்டரி இருக்கிறாங்க, அவங்க கையில ஏன் துப்பாக்கி இருக்குன்னு கேட்கிற மாதிரி. அவங்க கையில ஏன் துப்பாக்கி? உங்க கையிலயோ என் கையிலயோ துப்பாக்கி தேவையில்லை. ஏன்னா நம்ம சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட போறது கிடையாது.
அவங்க தான் நிலைநாட்ட போகிறவர்கள். அப்ப சட்டம் ஒழுங்க யாரு நிலைநாட்டுறாங்களோ அவங்க கையில ஆயுதம் வேணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி. அன்பே சிவம்னா நம்ம அன்பே சிவம்னு பார்க்கறது வேற. அந்த அன்பே சிவம் உலகத்துல நிலைநாட்டணும்னா அந்த கடவுளுக்கு ஆயுதம் கொடுத்திருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு தான் இதை வச்சிருக்காங்களே தவிர சட்ட ஒழுங்கை குலைக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி அன்பே சிவம்ங்கிறது நிலைநாட்டுறதுக்கு தான் இவங்க வச்சிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிதில் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கொள்ளலாம். அதனால அந்த பலிங்கிறது எந்த வகையிலே தப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா கோயில்ல இன்றைக்கும் பலி நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப உள்ள வழிபாட்டு முறையெல்லாம் கரெக்டா? ஐயப்பனுக்கு சரியா தான் பண்றாங்க. ஐயப்பனோட வழிபாட்டு முறையில பல சிறப்பான வழிபாட்டு முறைகள் இன்றைக்கும் இருக்குது. அதை நம்ம பாராட்டத்தான் செய்யணும். ஒண்ணு கூட்டு வழிபாடு. எல்லாரும் சேர்ந்து எந்த விதமான பாகுபாடுகள் இல்லாம எல்லாரும் சேர்ந்து இருந்து வழிபட்டு முறைங்கிறது கூட்டு வழிபாடு இருக்கு. அது அன்றாடம் செய்வாங்க. மாலை நேரத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து வீடுகள்ல இருந்து சிற்றெண்ணெய்கள் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து இருந்து ஒரு மகிழ்ச்சியாக அந்த கூட்டு வழிபாடு, கூட்டு படையல், இது ஒன்று சிறந்தது. அடுத்தது இந்து மதம்னாலே முன்னோர் வழிபாடு, மூத்தோரை மதித்தார். அப்போ ஒரு அதிலே 10 வருஷம் 12 வருஷம் போனவர் ஒரு குருசாமின்னு வைக்கிறது. அவரை குருசாமின்னே வச்சு அவரை சார்ந்தே அது அந்த முறைகளை பின்பற்றி வர்றது, அவர் கையால் மாலை போட்டுக்கணுங்கிறது, அவரை வச்சே கலட்டணுங்கிறது, இது எல்லாமே ஒரு சிறப்பான வழிபாடு. அடுத்தது இங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கோயிலில் போய் மாலை போடணும். ஏன்னா உள்ளூர் கோயிலில் இங்கேருந்து திருப்பதிக்கு போவார். திருப்பதி போறது நல்லதுதான். அதே ஊர்ல தெருமுக்குல ஒரு பெருமாள் இருப்பாரு. அந்த கோயிலை பார்த்து ஒரு கற்பூரம் கூட ஏத்தாம அங்க போய் அந்த பெருமாளை பார்க்க போறோம்னா அதுல என்ன இருக்குது? நீங்க திருப்பதி போங்க, எங்க வேணாலும் போங்க, அது உங்க விருப்பம், எல்லா வசதி வாய்ப்புகளை உட்பட. ஆனா இந்த இருக்கிற திருமாலை விட்டுட்டு இதுக்கு ஒரு 2 கற்பூரம் ஏத்திட்டு தான் போங்களாம். ஆனா அந்த ஐயப்ப வழிபாடு பாருங்க, ஏதாவது ஒரு கோயில்ல போய் மாலை போடுவாங்க. அப்புறம் போற வழியிலெல்லாம் பல கோயில் போவாங்க. போற வழியில பாக்குறாங்களோ இல்லையோ, திருப்பி வார வழியிலெல்லாம் கட்டாயமா நிறைய கோயில்களுக்கு சென்று வழிபட்டுட்டு தான் வருவாங்க. ஏன்னா இவ இல்லறம் வேண்டாம் அந்த சபரிமலை ஐயப்பன் சொன்ன மாதிரி இல்லறம் வேண்டான்ட்டு சொல்லிட்டு இல்லறத்தை அந்த 40 நாட்கள் விரதம் இருக்கும்போது இருந்துட்டான். அப்புறம் திருப்பி அதே இல்லறத்துல தானே இருக்க போறாரு. அப்ப இல்லறம் தப்புன்னு சொன்னா திருப்பி மட்டும் எப்போ திருப்பி ஐயப்பன் அடுத்த காப்பையோ என்ன பார்க்கும்போது ஒழுங்கா வர்றா, பிறகு திருப்பி போய் தப்பு பண்றியன்னு கேட்க மாட்டாரா. அதனால தான் வார வழியில கணவன் மனைவியோடு இருக்கிற சிவன் கோயில்கள் பலவற்றையும் பார்த்து வழிபட்டுட்டு இந்த இல்லறத்தை நான் திறந்தது இதோட இருக்கட்டும், இனிமேல் நான் இல்லறத்துல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு வர்ற முறைகள் எல்லாம், இது எல்லாமே சிறப்பான வழிபாடு. பெரும்பாலும் இது எல்லாமே தாய்மொழியில தான் பசனை பாடல்கள்லாம் பாடுவாங்க. அந்த பசனைகள் பசனைன்னா என்ன? பசு அணைதல். பசுனா உயிர். அந்த உயிர் கடவுளோடு அணையும் அந்த ஒரு இறை அனுபவம் தான் பசனை பாடல்கள். அப்ப கூட்டு வழிபாடு, இசை மூலமாக வழிபடுவது, ஒரு குருசாமியை மதித்தல், அது தாய்மொழியிலேயே வழிபடுதல், போகும்போதெல்லாம் கடவுள் எல்லா கடவுளையும் பார்க்கறது, திருப்பி வரும்போது இல்லறத்துல இருக்கிற கடவுள், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாலே அது ஒரு மொத்தமான ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கிறது. இது ஐயப்பன் வழிபாட்டில் முதன்மையாக கருதப்படுகிறது. ஓகே, இவ்வளோ நேரம் ஐயப்பன் குறித்து இருந்த பல கேள்விகளுக்கு அருமையான பதில்கள் கொடுத்தீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் எங்களோட மிக்க நன்றி. டிபேட் டேபிள் ஊடகத்தாருக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.